சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடைபெற்று வருது. ஷாருக் கான் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரி சீன்ஸை இப்போ ஷூட் பண்ணிட்டு வராராம் நெல்சன். அதாவது ஷாருக் கான் இந்த படத்தில் போலீஸாக நடிக்கிறாராம். ரஜினியும் ஷாருக் கானும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீனை தான் நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காராம். கண்டிப்பாக தியேட்டர் பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஜெயிலர் 2 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த படத்தை சிவி சக்கரவர்த்தி தான் எடுக்க போகிறாரு. இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 174 இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. அதைத் தொடர்ந்து ரஜினி யாரோட இயக்கத்தில் நடிப்பார்? இதுதான் கோலிவுட்டோட மிக பெரும் ஹாட் டாப்பிக்காக இருக்குது. சமீபத்தில் கூட ஆர்ஜே பாலாஜி ரஜினியோடைய அடுத்த 10 வருஷத்துக்கான பிளான் எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த பிளான் மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது என சொல்லியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் மீண்டும் ரஜினியை வச்சு படம் எடுக்க போகிறதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் ஏற்கனவே பேட்டை படத்தை ரஜினியை வச்சு எடுத்திருந்தார். படம் பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஹிட். அதை தொடர்ந்து மீண்டும் ரஜினியை வச்சு எடுப்பார் என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் கடைசியில் ரஜினிக்கு கார்த்திக் சுப்புராஜ் சொன்ன கதையில் உடன்பாடு இல்லை. அதனால தான் கார்த்திக் சுப்புராஜ் வேண்டாம் என்று நெல்சனையே மீண்டும் தேர்ந்தெடுத்து விட்டாராம். ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் ரஜினி படம் எடுத்தப்ப, அதாவது பேட்டை படம் எடுத்தப்ப ரசிகர்கள் எல்லாருமே இது ஃபேன் பாய் சம்பவம்பா, அந்தளவுக்கு இருக்குது என சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் கார்த்திக் சுப்புராஜ் ரஜினிகிட்ட ஒரு கதையை சொன்னாராம். ரஜினிக்கு ஏறக்குறைய இந்த கதையில் கொஞ்சம் விருப்பம் இருக்கிறதாகவும் கதையை ஃபுல்லாக டெவலப் பண்ணிவிட்டு வாங்க என சொன்னதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் இப்போ சொன்ன கதை ஒரு போலீஸ் ஸ்டோரி. இந்த போலீஸ் ஸ்டோரியில் விண்டேஜ் ஸ்டைலில் ரஜினியை காமிக்க பிளான் பண்ணியிருக்காராம். 3 முகமில் எப்படி ரஜினி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் காப்பை கொண்டு வர தான் கார்த்திக் சுப்புராஜ் பிளான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கார்த்திக் சுப்புராஜும் ரஜினியும் இணைந்தாங்கன்னா இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும் என தமிழ் சினிமாவே பேசிட்டு வருது. கடைசியாக கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. எதிர்பார்த்த வெற்றியை பெறலனாலும் கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய ஸ்டைலிருந்து வித்தியாசமாக அந்த படத்தை எடுத்திருந்தார். மேலும் மக்கள் மத்தியில் ஒரு ரீச் இருந்தாலும் பெரிய அளவுக்கு அந்த படம் போகாததே அந்த படத்தோட ஃபெயிலியருக்கு காரணம். இப்போ மீண்டும் ரஜினியை வச்சு படம் எடுக்க போகிறாரு கார்த்திக் சுப்புராஜ். கண்டிப்பாக இந்த முறை மிஸ்ஸே ஆகாது என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.